நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் நில்லாதவர். பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் நில்லாதவர். இகழ்வாரின் குழுவில் அமராதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். நிலம் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர். ஆண்டவர் சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர். நீரோடை அருகின் மரமாவார், நீரோடை அருகின் மரமாவார். பருவத்தில் பயன் தரும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? காற்றின் பதராவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார். பொல்லார் காற்றின் பதராவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார். நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார், நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார். ஆண்டவர் போற்றும் நல்லவரே,
நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 6 இறைச்சொற்றொடர்கள் 17 மற்றும் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலுமிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொளுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போர் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வழிபாட்டு ஆண்டின் 3ஆம் ஆண்டு 6வது பொதுக்கால ஞாயிற்றுக்கிழமைக்கான வாழ்த்துக்களை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பக்கம் ஏழைகளை பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது, இன்னொரு பக்கம் செல்வந்தர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லப்படுகிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்பதிலே தான் நாம் இயேசுனுடைய சீடர்களா அல்லது இயேசுனுடைய ஃபேன்ஸுகளா என்பது அல்லது ரசிகர்களா என்பது நமக்கு தெரிய வரும். விவிலியம் முழுவதும் செல்வர்களுக்கு எதிரான போர் முரசு முழங்கி கொண்டே இருக்கின்றனவே, இதற்கு காரணம் என்ன? ஏழ்மையில் நாம் அனைவரும் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறாரா? அப்படி என்றால் அரசியல்வாதிகளும் செல்வந்தர்களும் கடவுளின் கருவியாகத்தானே இருக்க முடியும். காரணம், அவர்களால் மட்டுமே இன்று வரை ஏழ்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பணக்காரன் ஆகணும்னா 10 பேரை நசிப்பிக்காம அல்ல ஏழைகள் ஆக்காமையும் பணக்காரன் ஆக முடியாது. அது எப்படி ஆக முடியும்? 10 ரூபா கூலி ஒரு ஆள் கொடுக்கணும்னா அந்த 10 ரூபா கூலியை கொடுத்தாங்கன்னா இவன் எப்படி பணக்காராக முடியும்? ஒரு வேளை 1 ரூபா 2 ரூபா கூட கிடைக்குமா இருக்கும். ஆனால் 10 ரூபா கொடுக்கப்பட வேண்டிய இடத்துல 5 ரூபா கொடுத்துக்கிட்டு 5 ரூபா நீ பாக்கெட்டில் போட்டேன்னா நீ தான் பணக்காரனா ஆயிடுவே. இதை எதிர்த்து குரல் கொடுக்காத திருச்சபை இருந்து என்ன பயன்? எனவே அரசியல்வாதிகளும் செல்வந்தர்களும் கடவுளின் கருவியாகத்தான் இருக்க முடியும். காரணம், அவர்களால் மட்டுமே இன்று வரை ஏழ்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் நீங்க, வீடு வாங்க, வாகனம் வாங்க, சீக்கிரம் கட்டி முடுக்க, பையனுக்கு நல்ல பணக்கார படித்த பெண்ணை பார்க்க இன்னும் அடுக்கிக் கொண்டே ஆண்டவரே ஒரு வரத்தை தா என்றல்லவா இன்று அவரின் பாதம் தேடி வந்திருக்கிறோம். ஏழ்மையாய் இருப்பதும் துன்பப்படுவோரும் பேறு பெற்றோர் என்றால் நாம் ஏன் உழைக்க வேண்டும்? நாம் ஏன் இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும்? இதனை நுட்பமாக அறிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது ஒரு முரண் சுவை. இச்சுவையினை அறிந்திட நாம் முயல வேண்டும். நற்செய்தியை மேலோட்டமாக படிக்கின்ற போது இயேசு நம்மை ஏழையாக, பட்டினி கிடந்து சாகக்கூடியவர்களாக, வெறுத்து ஒதுக்கப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது போன்றும், இயேசு செல்வர்களுக்கு எதிரானவர் போன்றும் தோன்றும். ஆனால் 2 பார்வையின் தவறு என்பதுதான் என்னுடைய பார்வை. இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், இல்லாதவர்கள் ஏழை இல்லை, அடுத்தவர்களுக்கு உதவாதவர்கள் தான் ஏழை. ஓர் ஏழையால் மட்டுமே இறைவனை இரக்கமாக பற்றி கொள்ள முடியும். ஏழையால் மட்டுமே அனைத்தையும் இறை திருவுளமாக ஏற்கும் புனித நிலை அடைய முடியும். ஏழையால் மட்டுமே பிறரின் வயிற்று பசியை தன் வயிற்று பசியாக
எண்ண முடியும். ஏழையால் மட்டுமே தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பிறருக்கும் பகிர வேண்டும் என்கிற தாய்மை நிலையினை அடைய முடியும். துறவிகள் ஏழ்மை என்ற வார்த்தை பாட்டினை எடுப்பதன் நோக்கமே இதுதான். 2 கைகளிலும் பணப்பெட்டியை தூக்கி நடந்து செல்கின்றவன் அருகில் ஒரு குழந்தை கீழே விழுந்தாலும் அவனை தூக்கிவிட முடியாது. இதுதான் செல்வர்களின் மனநிலையாக பொதுவாக இருக்கும். ஆண்டவர் இந்த செல்வந்தர்களின் மனநிலையைத்தான் சாடுகிறார். இந்த செல்வர்களின் மனநிலை பெரும்பாலும் தம்முடைய நம்பிக்கையை கடவுள் மீது வைப்பதை விட செல்வத்தின் மீதே வைக்கிறார்கள். கடவுளை விட செல்வமே எனக்கு பாதுகாப்பானது, மேன்மையானது என எண்ணுகிறார்கள். இல்லைனையா இவ்வளவு வரதட்சணை கேட்பாங்க, ஏன் கொடுக்கணும் வாங்கணும்? உழைக்கக்கூடிய கை இருக்குல்ல, உழைச்சி சாப்பிடுவதுன்னு 2 பேரும் கணவனும் மனைவியுமாக. எதுக்கு பெண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு கொடுக்கணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண்ணு வீட்டு ஏன் கொடுக்கணும்? நல்ல பையன் நல்ல பிள்ளை என்று சொன்னால் 2 குடும்பத்தாரும் இணைந்து சேர்ந்து வாழுங்கள் என்று ஆசீர்வதிக்க வேண்டியது தானே. வீடு இருக்கா, சொத்து இருக்கா, நிலம் இருக்கா, நகை இருக்கா, பணம் இருக்கா, வங்கியில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் ஏன் பார்க்கணும்? நம்ம உழைக்கிறதுக்கான படிப்பு இருக்குது, 2 பேர்ட்டையும் வாழ்க்கை இருக்கிறது, உழைக்கலாம், உழைச்சி வாழ வேண்டியது தானே. அடிமைத்தனத்திலேயே சமுதாயம் வாழ்ந்து விட்டே சென்று கொண்டே இருக்கிறது. செல்வர்கள் தம் செல்வத்தை அரண் என்றும் உயரமான மதில் என்றும் எண்ணிக்கொள்கிறார்கள். நீதிமொழி 18:11. இந்த செல்வமே சிலை வழிபாடாகிய பேராசைக்கு இட்டுச் செல்கிறது. எபேசியர் 5:5. இதனால் பிறர் அன்பும் இறை அன்பும் காற்றில் பறக்க விடப்படுகிறது. இன்னும் நுட்பமாக கவனிக்க வேண்டியது இயேசுவின் இறுதி தீர்ப்பு நாளில் அவர் தம்மிடம் திருவிவிலியத்தை முழுவதையும் படித்து முடித்திருக்கிறாயா என்று கேட்டார். 10 கோடிக்கு எனக்கு திருக்கோவில் கட்டினாயா? லட்சங்களில் எனக்கு திருவிழா எடுத்து கொண்டாடினாயா? கோடிக்கணக்கில் எனக்கு தேர் கட்டினாயா என்றெல்லாம் கேட்க மாட்டார். கோடிக்கணக்கில் குடிசடி கட்டினாயா, கெபியை கட்டினாயா என்று கேட்க மாட்டார். 12 ஸ்தலத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கட்டினாயா என்று கேட்க மாட்டார். மாறாக இச்சிறியோராகிய ஏழைகளுக்கு நீ என்ன செய்தாய் என்ற ஒற்றை கேள்வியில் நம் வாழ்க்கை படத்தின் இறுதி கட்டம் முடிந்துவிடும். எனவே இன்னைக்கு என்னால் உதவ முடியல, யாருக்கு நான் உதவ வேண்டும்? எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, நானும் தானே கஷ்டப்படுகிறேன், நானே ஒரு ஏழை, எனக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் உதவுவேன், எனக்கு போகத்தான் தானமும் தர்மம் என்று விதண்டாவாதம் பேசாமல் நன்றே நாம் உதவி செய்ய வேண்டும். பங்குகளில் சில பங்குகளில் பார்த்துருக்குறோம், நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யணும், இதுதான் ஏழைன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அது எப்படி? நானும் தான் ஏழை, என் குடும்பம் தான் ஏழை, எனக்கு உதவி செய்யுங்க அப்படி என்று அந்த ஏழைகளை உதாசீனப்படுத்துகிற போக்குகள் இன்றைக்கு திருச்சபையில் காண கிடக்கிறது. ஒரு ஏழைகளுக்கு என்று ஒரு 10% ஒதுக்கி கொடுங்கன்னா அப்படின்னா பயங்கர யோசனை. அதே வேளையில் உடனடியாக ஒரு 10-12 ஸ்தலம் கட்டணும்னா பைசா வந்துடும். எங்கேருந்தான் வருதும் தெரியாது. நம்மை நாம் ஆய்வு செய்வோம். ஏழைகளை ஆக்க வேண்டாம், பணக்காரர்களை நாம் சபிக்க வேண்டாம். முடிந்தவரை அனைவரும் இணைந்து ஒருவருக்கு உதவி செய்கின்ற தன்மைகளிலே நிதியையும் நீதியையும் ஆண்டவர் இயேசுவுடைய பார்வையிலே கையாளுவதிலே நிலைத்து நிற்போம். நிச்சயமாக ஏழ்மை குறையும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஏழைகளாக எங்கள் மீது அக்கறை காட்டுகிற உம்முடைய மேலான இதயத்திற்காக, இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செல்வந்தர்களாகிய எங்களையும் ஏழைகளாகிய எங்களையும் ஒரே குடும்பத்தில் நீர் பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நிதியையும் நீதியையும் கையாளுகின்ற தன்மைகளிலே நாங்கள் ஏழைகளை உதாசீனப்படுத்தாமல், நிதியை மட்டும் கொடுக்காமல் நீதியையும் கொடுத்து, தர்மத்தை மட்டும் செய்யாமல் உரிமை வாழ்வுக்கும் ஏழைகளை அழைத்துச் செல்லக்கூடிய சூழ்நிலைகளை சமூகத்திலே திருச்சபையில் உருவாக்க எங்களை கருவிகளாக மாற்றும் ஆண்டவரே. ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டு.
வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம், நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக. மண்ணிலே மனிதராகும் வாய்ப்பினையும் மாண்புடன் மதித்து வாழும் நல்லுணர்வும் மனதிலே சுவாசமாக பாசத்தையும் மகிழ்வுடன் நிதமும் வாழ பண்பினையும் மாபரனே நீதானே கொடுத்தாய் கொடையாக. நன்மைகளா
நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக. உணர்விலே உந்தன் நீதி சிந்தனையும் உதிரத்தில் உயிரின் தியாக கொள்கைகளும் உலகெங்கும் சென்றன்பால் உன்னுடனே வென்றிடவே நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம் நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக. நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம் நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.